கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தியதால் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனிடையே மதுராந்தகம் அருகே கடந்த ஆண்டு விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் இன்றும் இழப்பில் இருந்து மீள முடியாமல் பரிதவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தை அடுத்த பெருக்காரணை கடந்த ஆண்டு மே மாதம் கள்ளச்சாராயத்திற்கு 8 உயிர்களை பலி கொடுத்த பகுதி. தோட்டத்தில் கூலி வேலை செய்த தொழிலாளர்களுக்கு அதன் உரிமையாளர் வாங்கி தந்த கள்ளச்சாராயம் சின்னத்தம்பி, வசந்தா, வள்ளியப்பன், மாரியப்பன் உள்ளிட்ட 8 பேரின் உயிரை குடித்தது. உயிரிழந்த 8 பேரில் 6 பேர் இருளர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்ற நிலையில் தமிழ்நாடு அரசு உயிரிழந்த அனைவரது குடும்பத்தினருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியது. அந்த இழப்பீடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை ஓரளவாவது துயரத்திலிருந்து மீட்டதா என்றால் இல்லை என்பதே பதிலாக கிடைக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்தினரும் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பிலிருந்து மீள முடியாமல் இன்னும் பரிதவித்து வருகின்றனர். உயிரிழந்த மாரியப்பனின் மனைவியான மாரியம்மாளை அவரது பிள்ளைகளும் கைவிட்டு விட்டனர். வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கிறார். இருந்து ரொம்ப கஷ்டப்படுது. எனக்கு ஆரம்ப பிள்ளைங்களும் எனக்கு எதுவும் தாங்க மாட்டேதுங்க. அதாவது ஓடி போச்சுங்க பிள்ளைங்களும். நீ இருந்தா இருசா சாவிடுதுங்க. ஒரு ஆள் தான் இடத்துல தனியா இருக்கிற. எனக்கு யாரும் கிடையாது. பசங்க இருந்தும் எனக்கு எதுவும் தண்ணி ஊற்ற மாட்டுதுங்க. அவன் செத்தான் அவங்க அப்பா அவங்க என் அப்பா ஆம்பளை செத்தான அதேமாரி நீங்களும் சாவு செத்து போனி அப்படின்னு இப்படிலாம் பேசுதுங்க. நான் இல்லைட்ட கடிச்சு முடிவு இல்லாட்டா யாராவது குடிச்சிட்டு சாவதான் போறேன். என்னால் ஒன்றும் முடியாது. மாதந்தோறும் அரசு வழங்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை தவிர தனக்கு வேறு வருமானம் இல்லை என வேதனை தெரிவிக்கிறார். அதேபோல் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த வசந்தா என்பவரின் கடைசி மகன் ஆறுமுகம் தாயின்றி தனியாக தவித்து வருகிறார். இவர்களைப் போலவே இந்த விவகாரத்தில் குடும்ப உறுப்பினரை இழந்த இருளர் இன மக்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் குடிசை வீடுகளில் வசித்து வருகின்றனர். தங்களது வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவ வேண்டும், குடிசையில் வசிக்கும் தங்களுக்கு அரசு வீடு வழங்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் உதயகுமார்.